ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை தான் செய்து காமிக்க போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன். இந்த கருஞ்சீரகம் நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். அடுப்பு மீடியமாக வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் டீத்தூள் சேர்த்துருக்குறேன். டீத்தூளும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். டீத்தூளோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். பிளாக் கலரில் மாற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துக்கோங்க. நல்லா பிளாக் கலராக சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக டீத்தூளோட கலர் மாறுது பாருங்கள். கருஞ்சீரகமும் வறுபட்டுக்கிட்டே வருது. கருஞ்சீரகம் வறுபடும் போது நல்லா ஸ்மெல்லு வரும். ரெண்டு சேர்த்து நல்லா பிளாக் கலரில் வரணும். அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. இது நேச்சுரலான ஒரு ஹேர் டை தான். இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு அர்ஜென்ட்டாக வெளியில் போகிற டயத்தில் ஹேர் டை போட்டுட்டு நம்ம அதை வெயிட் பண்ணி வாஷ் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்காது. அந்த டைமில் இந்த ஹேர் டை அப்ளை பண்ணிவிட்டு போய்க்கிடலாம். நம்ம டை அப்ளை பண்ணியிருக்கிறதே தெரியாது. நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துக்கிடலாம். இப்போ டீத்தூளும் ஜீரகமும் நல்லா வறுந்து வந்துருச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறணும். ஆறதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. ஜீரகமும் டீத்தூளும் பாருங்கள் எவ்வளோ பிளாக் கலரில் மாறிடுச்சுன்ட்டு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துரும். நல்லா அரைச்சிக்கிடணும். குறுகுறுன்னு அரைக்கக்கூடாது. நல்லா மையாக அரைச்சிக்கிடணும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். குறுகுறுன்னு அரைச்சிருந்தோன்னா தலையில் ஒட்டாது. நல்லா மையாக அரைக்கணும். அரைச்சி சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா பரவரன்னு அரைச்சிருந்தோம்னா அது தலையில் அப்ளை பண்ணும்போது ஒட்டாது, உதிர்ந்து வந்துடும். நல்லா வலுவலுன்னு அரைச்சிடணும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சலிச்ச பவுடர் எடுத்துக்கிடலாம். உங்கள் ஹேருக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதோட ஆலோவேரா ஜெல் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மூணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆலோவேரா சேர்த்துருக்கிறதுனால நல்லா அப்போ ஒட்டிக்கிடும் முடியல. ஆனால் அந்த அரைக்கிற பக்குவம் நல்லா வலுவலுன்னு இருக்கணும். குறைன்னு இருந்தேன்னா கண்டிப்பாக ஒட்டாது, உதிர்ந்துடும். நல்லா மை பேஸ்ட்டாக வரும் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போது நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஒயிட் ஹேர் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அப்ளை பண்ணது மட்டும் கொஞ்சம் பிளாக் கலரில் தெரியுது பாருங்கள். அந்த சைட்லேயும் ஒயிட் கலர் இருக்குது. நான் இந்த அப்ளை பண்ணியிருக்கிற இடம் மட்டும் பிளாக்காக இருக்கும் பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம்.